ஓம் சாந்தி. 22/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு தந்தை ஆவார். தந்தை போன்று தன்னலமற்ற சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது. கேள்வி: புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில் தந்தை எந்த ஒரு உழைப்பை செய்ய வேண்டி இருக்கிறது? பதில்: முற்றிலும் அஜாமில் போன்ற பாவிகளை மீண்டும் லக்ஷ்மி நாராயணரை போல் பூஜைக்குரிய தேவதைகளாக மாற்றுவதற்கான உழைப்பை தந்தை செய்ய வேண்டி இருக்கிறது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை தேவதையாக்குவதற்கான உழைப்பு செய்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி செல்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கணக்கு வழக்கை முடித்துக்கொண்டு தகுதியானவராகி வீடு திரும்ப வேண்டும். முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்தில் இருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இது பாவ உலகம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். புதிய உலகம் புண்ணிய உலகமாகும். அங்கே பாவங்கள் நடப்பதில்லை. அது ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக, துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால்தான் ஹே பதித பாவனா, வந்து தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். அனைத்து மதத்தினரும் ஓ காட்ஃபாதர், வந்து எங்களை லிபரேட் செய்யுங்கள், கைடு ஆகுங்கள் என்று அழைக்கிறார்கள். அதாவது எங்களை விடுவியுங்கள், வழிகாட்டி ஆகுங்கள் என்று எல்லா தர்மத்தை சார்ந்தவங்களும் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்றார். தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது முழு உலகத்தில் எந்தெந்த மதத்தினர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் அழைத்து செல்கிறார். இந்த நேரம் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அனைத்து மதத்தினரையும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி அழைத்து செல்கிறார். அனைவருக்கும் விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். பாபா வந்து குழந்தைகளை சுகதாமத்திற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறார். அனைவருக்கும் நன்மை செய்கிறார். ஆகையால் ஒருவரைதான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல், அனைவருக்கும் நன்மை செய்பவர் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார். அனைத்து மதத்தினரும் சாந்தி தாமம், நிர்வாண தாமம் செல்ல வேண்டும். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் அமைதியில் இருப்பார்கள். எல்லையற்ற தந்தை யார் படைப்பவராக இருக்கிறாரோ அவர் வந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். எனவே அந்த ஒரு இறை தந்தையை தான் மகிமை செய்ய வேண்டும். அவர் வந்து அனைவருக்கும் சேவை செய்கிறார். அவரை தான் நினைவு செய்ய வேண்டும். பாபா கூறுகிறார், ஹே குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். அனைவருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. அனைவரையும் அவரவர்களுடைய செக்ஷனுக்கு அனுப்புவதற்கு தகுதியானவர்களாக ஆக்குகிறேன். அதாவது சொர்க்கத்திற்கு போகணும் அப்படின்னா பாபா என்ன சொல்றார்? தகுதியானவர்களாக ஆகணும், தூய்மையாகணும், யோக பலத்தின் மூலமாக பாவ கர்மங்களை எல்லாம் எரிக்கணும், கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும், சேவை செய்து பிரஜைகளை உருவாக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. இப்படி சத்தோ பிரதானமாக ஆக்கி தகுதியானவர்களாக ஆக்கி கூட்டிகிட்டு போகிறார். அப்போ தான் போக முடியும், அந்த செக்ஷனில் போய் அமர முடியும். இப்போ துவாபர யுகத்தில், கலியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க செக்ஷன் வேறு. அவங்க முக்திக்கு தான் போவாங்க. அதுலேயும் வெவ்வேறு செக்ஷன்ஸ் இருக்குது. பரந்தாமத்தில் எந்த செக்ஷனில் போய் அமரணுன்னாலும் அதுக்கும் தகுதியானவர்களாக ஆகணும். யோகத்தின் மூலமாக தகுதி ஆகலை அப்படின்னா தண்டனையின் மூலமாக தகுதி ஆகிதான் போகணும் அப்படின்னு புரிய வச்சிட்ருக்கிறார். தகுதியானவர்களாக ஆகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். பிறகு கணக்கு வழக்கை முடித்துவிட்டு திரும்பி செல்கிறார்கள்.
அது சாந்தி தாமம், இது சுகதாமம் ஆகும். நான் வந்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன், இதில் உழைக்க வேண்டி இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ஒரேயடியாக அஜாமில் போன்ற பாவிகளை இப்படிப்பட்ட தேவி தேவதையாக ஆக்குகிறேன். நான் ஒரு முறைதான் வருகிறேன், புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறேன். எனவே இப்போது தந்தையை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் என்னைதான் பின்பற்ற வேண்டும், என்னைதான் நினைவு செய்ய வேண்டும். அப்போது உங்களுடைய பாவங்கள் யோக அக்னியில் பஸ்மமாகிவிடும். இதற்கு யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள். நீங்கள் காம சிதையிலிருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்கிறீர்கள். இதை ஒரு பாபாதான் புரிய வைக்கிறார். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்றால் பிராமணர்களின் பகல் பிராமணர்களின் இரவாகும். பிரம்மா சத்தியுகத்துக்கு போகும்போது நாம் எல்லாரும் சத்தியுகத்துக்கு போவோம். பிரம்மா துவாபர யுகத்துக்கு வரும்போது பிராமணர்களாகிய நாம கூட துவாபர யுகத்துக்கு வருவோம். ஆகையில பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு அப்படின்னா பிராமணர்களின் பகல் பிராமணர்களின் இரவு அப்படின்றார். இப்போது உங்களுக்கு பகல் ஏற்பட போகிறது. மகா சிவராத்திரி என்று சொல்கிறார்கள். இப்போது பக்தியின் இரவு முடிந்து ஞானம் உதயமாகிறது. இப்போது சங்கமம் ஆகும். நீங்கள் இப்போது டபுள் அஹிம்சகர்களாக ஆக வேண்டும். காம விகாரத்திலும் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபடக்கூடாது. தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்போது அனைவரும் தூய்மையாகி விடுவீர்கள் என்று தந்தை கோருகிறார். இந்த ஞானத்தை உங்களுக்கு தந்தைதான் கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் தேவி தேவதையாக ஆகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் படைப்பு மற்றும் படைப்பவரின் ஞானம் இல்லை. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். அதாவது இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். எங்கு அமைதி இருக்கிறதோ, எங்கு நிம்மதி இருக்கிறதோ அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அதுதான் சாந்தி தாமம், பிறகு சுகதாமம். அங்கே அகால மரணம் ஏற்படுவதில்லை. ஆக குழந்தைகளை அந்த சுகம் சாந்தி நிறைந்த உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். இரவு வகுப்பு. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அனைவரின் மரணம் தயாராக இருக்கிறது. அந்த நேரம் எப்படி இருக்கும் என்றால் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. யார் இருப்பார்களோ அவர்கள் கடைசியில் அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள். அனைவரும் அந்த நேரம் இருப்பார்கள் என்பதில்லை. சிலர் இறந்தும் போவார்கள். ஒவ்வொரு கல்பமும் யார் இருந்தார்களோ அவர்கள் இருப்பார்கள். அந்த நேரம் ஒரே ஒரு பாபாவின் நினைவில் இருப்பீர்கள். சத்தமும் குறைந்துவிடும். பிறகு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். மிகவும் பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சாட்சியாகி பார்ப்பீர்கள். இப்போது அழியப் போகிறது, உலகம் மாற வேண்டி இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும். புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கடைசியில் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான், இனி இந்த உலகம் தாங்காது, இது அழியதா போகுது, மாற வேண்டி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன முயற்சி செய்வாங்க? நீங்கள் இப்போத்திலிருந்தே முயற்சி செய்திருக்கிறீங்க. ஆகவே அந்த நேரத்தில் புது உலகம் வரப்போகுது அல்லது உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு குஷி உங்களுக்கு இருக்கும் அப்படின்றார்.
பாபாதான் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வார் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். அங்கே துக்கத்தின் பெயரே இருக்காது. அதன் பெயரே சொர்க்கம் என்பதாகும். உங்களுக்கு எப்படி நிச்சயம் இருக்கிறதோ அதே போல் போக போக நிறைய பேருக்கு நிச்சயம் ஏற்படும். நல்லது. ஆன்மீக குழந்தைகளுக்கு இரவு வணக்கம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், டபுள் அஹிம்சகராகி யோக பலத்தின் மூலம் இந்த நரகத்தை சொர்க்கமாக ஆக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஒரு தந்தையை முழுமையிலும் முழுமையாக பின்பற்ற வேண்டும். உண்மையிலும் உண்மையான பிராமணராகி யோக அக்னி மூலம் பாவங்களை எரிக்க வேண்டும். அனைவரையும் காம சிதையிலிருந்து இறக்கி ஞான சிதையில் அமர வைக்க வேண்டும். வரதானம். சுயநலமற்ற மற்றும் விகார எண்ணங்களற்ற நிலையின் மூலம் சேவை செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். சேவையில் வெற்றி பெறுவதற்கான ஆதாரம் தங்களுடைய சுயநலமற்ற மற்றும் விகார எண்ணங்களற்ற நிலையாகும். இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சேவை செய்து கொண்டே தானும் திருப்தியாக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இவர்கள் மூலம் மற்றவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். சேவை என்றால் குழு உருவாகும். அதாவது சேவை செய்யணும் அப்படின்னா 4 பேரோடு தான் செய்ய வேண்டி இருக்கும். ஆகையாலே சேவை அப்படின்னு சொல்லும் போதே அங்கே கண்டிப்பாக ஒரு குழு இருக்கும். மேலும் குழுவில் விதவிதமான விஷயங்கள், விதவிதமான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் வேற்றுமையில் குழம்பிவிடாதீர்கள். அதாவது யாருடையதை ஏற்றுக்கொள்வது, யாருடையதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்று யோசிக்காதீர்கள். சுயநலமற்ற மற்றும் விகார எண்ணங்களற்ற பாவனை மூலம் தீர்மானியுங்கள். அப்பொழுது யாருக்குமே வீண் எண்ணங்கள் வராது. மேலும் வெற்றி மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். இப்போது சகாஷ் மூலமாக பிறருடைய புத்தியை மாற்றுவதற்கான சேவையை ஆரம்பியுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. இனிமைத்தன்மை வந்த பிறகுதான் சம்ஸ்கார சந்திப்பு ஏற்படும். விதவிதமான சம்ஸ்காரங்களின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் விலகி இருக்கிறார்கள். ஆனால் எப்போது பேச்சில் இனிமைத்தன்மை வந்து விடுகிறதோ அப்போது சம்ஸ்கார சந்திப்பின் நடனம் நடக்கும். எப்போது சம்ஸ்கார சந்திப்பின் கூட்டம் நடக்குமோ அப்போது வெற்றி முரசு ஒலிக்கும். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன்.
உலகின் சுகம் என்ன சுகம், உன் துணையை தவிர வேறேது சுகம். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய், கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். மண்ணில் மைந்தராய் வாழ வழி தந்தாய், வாழ வழி தந்தாய். பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன்.